அதுபோல் உடனே உடனே அதை சரி பண்ணிக்கிறது பேர் பிராயச்சித்தம். அதெல்லாம் பரிகாரங்கிறது என்னென்னா, என்ன செஞ்சோம், எப்போ செஞ்சோம், ஏது பண்ணோன்னு ஒன்றுமே தெரியாது. தெரியாத சூழ்நிலை அடுத்த ஜென்மத்தில் நம்ம அதுக்கான பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, அதுக்கு ஏதாவது பண்டிதர்களை, சாஸ்திரிகளை, ஜோதிடர்களை கேட்டு இதுக்கு என்ன பண்ணோன்னாக்கா, அது இந்த ஏதோ ஒரு இந்த தோஷம் அந்த தோஷம்னுவாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியாது. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணால் அந்த பரிகாரம் பண்ணுன்னு அதை போய் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான். பிராயச்சித்தம், பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம். வினை பயன்களுக்கு பிராயச்சித்தம் நல்லது, விதி பயன்களுக்கு பரிகாரம் நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான். அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க? ஒருத்தரோட குணத்தை எப்படி மாத்துறதுன்னு கேட்டிருக்காங்க. குணங்கள், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குழல் சொல்வார் திருவள்ளுவர். இது என்ன குறிக்கும், எதை குறிக்கும் அப்படின்னாக்கா, நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்றதெல்லாம் குறிக்காது. அது குணம்ன்றது சத் ரஜஸ் தமசுங்கிற குணங்களை குறிக்கக்கூடியது. சத்குணம், தமஸ்குணம், அப்புறம் ரஜஸ்குணம் அப்படின்ற 3 குணங்களை குறிக்கக்கூடியது. இப்போது மிருகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 வகை. சாத்விகமான மிருகங்கள் இருக்குது. அவைகள் உண்ணுவதெல்லாம் சத்குணமாகும், சத்துணவு குறிக்கும். இப்போது யானை, குரங்கு, மான், ஆடு, மாடு இவைகளெல்லாம் சைவ உணவுகள் தான் சாப்பிடும். என்னது? தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். கரெக்டா? அப்புறம் சில உயிரினங்களை மட்டும், தாவர உயிரினத்தை சாப்பிடாம உயிரினங்களை மட்டுமே சாப்பிடக்கூடியது மற்ற மிருகங்கள். அது தாமச விலங்குன்னு பேர். அதுக்கெல்லாம் அந்த விலங்குகளுக்கு பேர் என்ன? தாமச விலங்கு. மனிதன் யார் அப்படின்னா ராஜசன். அவன் 2மே சாப்பிடுவான். கீரையும் சாப்பிடுவான், பழங்களை சாப்பிடுவான், காய்கறி சாப்பிடுவான், தாவர உணவுகளை சாப்பிடுவான். அதோடு சேர்த்த மாதிரி என்ன சாப்பிட்றான்? மாமிசமும் சாப்பிட்றான். ஸோ இது 2மே கலந்த மாதிரி இருக்குது. ஆக சத் ரஜஸ் தமசுங்கிறது இந்த உணவுகளில் தான் இருக்குது. ஒருத்தனோட குணம் மாறணும் அப்படின்னாக்கா அவனோட உணவு முறையை தான் மாற்றணும். நமக்கே தெரியுமே, உப்பு அதிகமாக சாப்பிட்டா என்ன வரப்போகுது? பிபி வரப்போகுது. காரம் அதிகமாக சாப்பிட்டா என்ன வரப்போகுது? அல்சர் வரணும், கோவம் வரும். அல்சர் வியாதி. பிபின்றது வியாதி தான். வியாதி தான். அது ரத்த கொதிப்பு, ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? பிபிங்கிறது ரத்தத்தை மாற்றத்தை உண்டு பண்ணுது, டென்ஷன் ஆகுது, பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ரத்த கொதிப்புன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இது காரத்தை சாப்பிட்றவங்களுக்கு என்ன வருதுன்னா கோவம், ரோஷம் இதெல்லாம் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உப்பு போட்டு சாப்பிட்லையா அப்படி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு குணத்தை மாற்றுறது எதுவாக இருக்குன்னா அவங்க